بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் சுன்னத் ஜமாத்தினர் யார் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம்கள் பல்வேறு கூறுகளாக, பிரிவுகளாக வணக்க வழிபாடுகளிலும் கொள்கை அடிப்படையிலும் பல்வேறு பெயர்களில் பலதரப்பட்ட கூறுகளாக பிரிந்து கிடப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு பிரிவினரும் தான் செல்லுகிற பாதைதான் சரியான பாதை, தாங்கள் நடைபோடக்கூடிய வழிமுறைதான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற்றுத் தருகிற வழிமுறை என்று தங்களுக்கு தாங்களே பெருமிதம் கொள்வதோடு அதனை பிரதிபலிக்கிற விதமாக பலதரப்பட்ட பெயர்களையும் தமக்கு சூட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் கணிசமாக வாழுகிற மக்கள் தங்களை சுன்னத் ஜமாத்தினர் என்று அறிவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து வருகிறோம். ஏன் இவ்வாறு சுன்னத் ஜமாத் என்று தங்களுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் என்றால், உண்மையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கை வழிமுறை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளில் தான் இருக்கிறது என்பதனை திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகத்தின் வழிமுறையில் தான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுதல் இருக்கிறது, நாளை மறுமையின் வெற்றி இருக்கிறது. அதை திருமறையின் ஓர் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கின்ற மக்களுக்கு இதோ இந்த அல்லாஹ்வின் தூதரிடத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று ரத்தின சுருக்கமாக திருமறையில் இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அப்படியானால் சுன்னத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அந்த கூட்டத்தினர் தான், அந்த ஜமாத்தினர் தான் கண்டிப்பாக நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் இந்த கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கருத்தை பிரதிபலிக்கிற விதமாக நாங்கள் தான் அந்த ஜமாத்தினர், நாங்கள் தான் அந்த கூட்டத்தினர், நாங்கள் நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய கூட்டத்தினர் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிற விதமாக சுன்னத் ஜமாத் என்று தங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த சுன்னத் ஜமாத் என்ற இந்த கூட்டம், இந்த பெயர் ஆரம்பத்திலே என்றைக்கு இந்த சமுதாயத்திலே நுழைந்ததோ, வைக்கப்பட்டதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் இந்த சுன்னத் ஜமாத் என்ற ஒரு வாசகம் பயன்படுத்தப்படவில்லை. நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு 4வது ஆட்சி தலைவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்பெறக்கூடிய தருணத்தில் தான் இந்த சுன்னத் ஜமாத் என்ற ஒரு சொற்பிரயோகமே இந்த சமுதாயத்திலே பழக்கத்திற்கு வருகிறது. ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக, ஆன்மீக தலைவராக இந்த முஸ்லிம் உம்மாவை வழிநடத்தி சென்றதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்கிறார்கள், முதல் ஹலீஃபாவாக. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த பிரச்சனைகளோ குழப்பங்களுக்கோ இடமில்லாமல், குழப்பங்கள் தலை தூக்கக்கூடிய தருணத்தில் எல்லாம் அதை சரியாக அடக்கி ஒடுக்கி தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி முஸ்லிம் உம்மாவை ஒரே நேர்கோட்டிலே பாதுகாத்து அவர்களுடைய ஆட்சியை நிறைவு செய்கிறார்கள். அபூபக்கர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 2வது கலீஃபாவாக, ஆட்சி தலைவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். அவர்களும் அதே போன்று தங்களுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எந்த அளவிற்கு விரிவுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு விரிவுபடுத்தி ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சிக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து செல்கிறார்கள். அவர்களின் ஆட்சிக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்கிறார்கள்.
இவர்களுடைய ஆட்சி காலத்தில் பலதரப்பட்ட குழப்பங்களும் பல்வேறு விதமான சோதனைகளும் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே நுழைகிறது. அதிலே மிக பெரும் சோதனை தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவதிலே முடிகிறது. அந்த சோதனை ஆட்சி தலைவராக பொறுப்பேற்றிருந்த ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கலக கூட்டத்தினரால் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வருகிறார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை? அந்த எதிரிகள் உஸ்மான் அவர்களை கொலை செய்த எதிரிகளுடைய கை ஊரிலே ஓங்கி நிற்கிறது. எந்த அளவிற்கு ஓங்கி நிற்கிறது என்று சொன்னால், அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை ஒரு ஆட்சி தலைவரால். அந்த அளவிற்கு அவர்களின் கை ஓங்கி நிற்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை தலைநகராக வைத்து ஆட்சி நடத்த முடியவில்லை. நபிகள் நாயகத்துடைய காலத்திலே மதீனா தான் தலைநகர். அபூபக்கர் அவர்களின் காலத்திலே மதீனா தான் தலைநகர். உமர் அவர்களுடைய காலத்திலும் மதீனா தான் தலைநகர். உஸ்மான் அவர்களுடைய காலத்திலும் மதீனா தான் தலைநகர். இத்தனை பேரும் மதீனா நகரத்தை தலைநகராக வைத்து செயல்பட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் விளைவாக மதீனாவிலே தலைநகரத்தை வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்ய முடியாத சூழலுக்கு அலி அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதனால மாற்று ஏற்பாடாக அருகில் இருக்கிற கூஃபாவிற்கு தலைநகரத்தை மாற்றிக்கொண்டு கூஃபாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக அறிவித்துவிட்டு அங்கிருந்து ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த அளவுக்கு ஊர்ல மதீனாவுக்குள்ள குழப்பம் தலைவிட்டு இருக்கிறது. எதிரிகளுடைய கை ஓங்கி நிற்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆட்சி தலைவராக அமர்ந்த அலி அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்ட ஜனாதிபதி உஸ்மான் அவர்களை யார் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடித்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த ஜனாதிபதியின் மீது தடவி விடக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அதுதான். ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிறாரா, அவரை தொடர்ந்து அடுத்த ஆட்சியில் வரக்கூடியவர் ஏன் கொல்லப்பட்டார் என்று விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். உரிய முறையிலே தண்டனை கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கையாளாகாத ஒரு ஆட்சி நிர்வாகம் என்று சொல்லி மக்கள் விமர்சிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே மாதிரி அலி அவர்கள் நடவடிக்கை எடுக்க நினைத்தால் எதிரிகளுடைய கை ஓங்கி நிற்கிற இந்த தருணத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகிறது. ஊருக்குள்ள பிரச்சனை தலை தூக்குது. எந்த அளவிற்கு பிரச்சனை? ஒரு சாரார் அவர்களாக யூகம் செய்து சொல்கிறார்கள், உஸ்மானை கொலை செய்தவர்கள் மீது அலி எதுக்கு தெரியுமா ஆக்ஷன் எடுக்கவில்லை, அவர்தான் ஆளை ஏவி விட்டு உஸ்மானை கொலை செய்தார். அபாண்டமான பழி இது. அலி ரலியல்லாஹு அவர்கள் திட்டமிட்டு அவங்க இந்த காரியத்தை செய்யல. அவர்களுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போல இந்த கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தங்களால் என்னவெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்த்தார்கள். அதுவெல்லாம் பழிக்காத கட்டத்தில் உஸ்மான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்ப இந்த அளவுக்கு நேர்மையாக இருந்த அலி அவர்களை அவர்தான் ஆளை ஏவிட்டு கொண்டாரு. உஸ்மான ஏன் கொன்றாரு? இவர் ஆட்சி தலைவரா வரணும் என்பதற்காக வேண்டி முன்னாள் ஜனாதிபதியை கொலை செய்து விட்டார் என்று ஒரு கூட்டம் அலி ரலியல்லாஹு அவர்களை பழித்து இழித்து அதனால்தான் ஆக்ஷன் இல்லாமல் இருக்கிறாரு என்று ஒரு கூட்டம் பேச துவங்குகிறது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணியத்தை குலைக்க துவங்குகிறது. ஒரு புறத்திலே இன்னொரு சாரார் வருகிறார்கள், அலியை பத்தி இப்படி எல்லாம் அபாண்டமா பேசுறீங்களப்பா, அலி ரலியல்லாஹு அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, நபிகள் நாயகத்துடைய மருமகன்ல, இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் அவர்கள் கைகளில் ஆட்சி ஒப்படைக்கப்படுகிற தருணத்தில் அலியத்தான் முதலில் அந்த ஆட்சி தேடி வந்தது. அலியிடத்தான் நீங்க ஜனாதிபதியா இருங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் வேண்டாம்னு தட்டி கழித்து உஸ்மானை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தானே வேண்டாம்னு சொன்னவர் அவரே அந்த பொறுப்புக்கு ஆசைப்படுவாரா? நீங்க அபாண்டமா சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி அவர்களை உண்மையாளர் என்று மெய்ப்படுத்த ஒரு கூட்டம் வருகிறது. இந்த கூட்டம் எல்லை மீறுகிறது. எப்படி எல்லை மீறுகிறது? அலி ரொம்ப தூய்மையான ஆளு, ரொம்ப உயர்வான மனிதர் என்று சொல்லி அவரை தேவையில்லாமல் புகழ துவங்கி அந்த புகழ்ச்சி இஸ்லாத்தின் வரம்புகளை எல்லாம் எல்லை கடந்து செல்லுகிற அளவிற்கு அந்த புகழ்ச்சி செல்லுகிறது. சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துல 5 கிளை இருக்குது. ஒரு கிளையில முகமதன் இருக்கு, இன்னொரு கிளையில பாத்திமான் இருக்கு, இன்னொரு கிளையில அலி எழுதி வச்சிருக்குது, இன்னொரு கிளையில அவங்களுக்கு பிறந்த 2 மகன் ஹசன் ஹுசைன் எழுதி வச்சிருக்கு என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்வாக பேச வேண்டும் என்பதற்காக இல்லாத உள்ளாததை எல்லாம் சொல்லுகிறார்கள். புகழ்ச்சி என்ற பெயரிலே எல்லை மீறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு இது மாதிரி பயங்கரமான குழப்பங்கள் தலை தூக்குகிறது.
அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி இல்லாத எக்கச்சக்கமான புகழ்ச்சியை ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று சொல்லிட்டு போனாங்க. அபூபக்கர் அபகரித்துட்டாங்க. அலியை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களை மட்டும் தட்ட ஆரம்பித்தார்கள். ஒருத்தரை புகழ்வது என்பது வேறு, அதுக்காக இன்னொருத்தரை இகழ்ந்து இவரை புகழக்கூடாது. ஒருத்தர் நல்லவர்னு சொல்லலாம், உன்ன மாதிரி அயோக்கியம் கிடையாது பார்த்தாலும் அவர் அப்படி சொன்னா அது மாதிரி ஒரு தந்திரத்தை கையாண்டு அலி அவர்களை புகழ்கிறார்கள். அலி ரொம்ப உயர்வானவர், அவர்தான் ஆட்சிக்கு தகுதியானவர், நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவர்தான் ஜனாதிபதியா வந்திருக்க வேண்டும். அதை அபூபக்கர் தட்டி பறித்து விட்டார். உமர் மோசடி செய்து விட்டார்கள். உஸ்மான் அவர்கள் அலியை ஏமாற்றி விட்டார்கள். அபூபக்கர் பிடிச்சி 2 திட்டு ஆரம்பிக்கிற அந்த கூட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்ட துவங்குகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசுகிறார்கள். யாரெல்லாம் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்களோ, அந்த 3 ஜனாதிபதிகளும் ஆட்சியில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களே, அவங்களை எல்லாம் பிடிச்சி அலிய புகழன்றதுக்காக வேண்டி ஊர்ல இருக்கிற எல்லா சஹாபாக்களையும் 1-2 சஹாபாக்களை விட்டுவிட்டு 99% இறைவனின் தூதருடைய தோழர்களை இந்த அலியை விரும்புகிற கூட்டம் ஏச துவங்குகிறது, பேச துவங்குகிறது. திட்டுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் அலியை ஆதரிக்கிறவர்கள், அலியை புகழக்கூடியவர்கள், இன்னொரு விதத்திலே பார்த்தால் அலியை விமர்சிக்கிறவர்கள், குறை சொல்கிறவர்கள். ஆதரவு ஒரு புறம், விமர்சனம் ஒரு புறம். இந்த இடத்துல சில சஹாபாக்கள் வருகிறார்கள், நடுநிலையோடு சிந்திக்கிறவர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. நியாயமான பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், என்ன பிரச்சனை, யாருக்கு இதுல சம்பந்தம், அலி நல்லவரா கெட்டவரா என்பதையெல்லாம் பகுத்து உணர்ந்து ஒரு கூட்டம் உருவாகிறது. அவங்கதான் நடுநிலையான சமுதாயம், சஹாபாக்கள். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, நாங்க சஹாபாக்களை திட்ட மாட்டோம். அலிய புகழுன்றதுக்காக அபூபக்கர் திட்டத்தை ஏத்துக்க முடியாது. இந்த சஹாபாக்கள் என்பவர்கள் நபிகள் நாயகத்தோடு இருந்த ஜமாத்தினர்கள், நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிக்கூடத்திலே பாடம் பயின்றவர்கள். இந்த கூட்டத்திலே, இந்த ஜமாத்தினரை நாங்கள் திட்டமாட்டோம், ஏச மாட்டோம். அபூபக்கருடைய அபூபக்கர், உமர், உஸ்மான், அபூ ஹுரைரா, அபூ தல்ஹா இப்படி இருக்கிற இந்த சஹாபாக்கள் என்ற ஜமாத்தை நாங்கள் மதிக்கிறோம், அவர்களை நாங்கள் வெறுக்க மாட்டோம், பேச மாட்டோம். இன்னொரு புறத்தில் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நபியின் சுன்னத்தை நாங்கள் கையில் எடுத்து இந்த ஜமாத்தை ஏசாமல் பேசாமல் நாங்கள் நடுநிலையாக நடந்து கொள்கிறோம் என்று ஒரு கூட்டம் வருகிறது. அதனால தான் இந்த ஜும்மாவுடைய தினத்துல பள்ளிவாசல குத்துபா வந்துறாங்களே, அன்றைக்கே அந்த குத்துபா, இந்த 2வது குத்துபாவில் துவா செய்வாங்க. அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான் துவா செய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆமீன் ஆமீன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னு.
இது இன்னைக்கு உருவானது இல்ல. இந்த துவா செய்யறது அன்றைக்கு உருவானது. அன்றைக்கு ஏன் உருவாச்சு இது? அன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவை இருந்தது. நாங்கள் எல்லாம் இந்த சஹாபாக்களை திட்டுகிறவர்கள் இல்லை என்று தங்களை பற்றி தங்களுடைய கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது. அதனால் அபூபக்கர் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். மெம்பர்களில் நின்று கொண்டு நாங்கள் அபூபக்கரை திட்ட கூட்டம் இல்லை என்று காட்டுவதற்காக உமர் அவர்களுக்காக துஆ செய்தார்கள், உஸ்மான் அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அலி அவர்களுக்காக துஆ செய்தார்கள். துஆ செய்து இந்த ஜமாஅத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம், சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் ஏற்றுக்கொள்கிற சுன்னத்து ஜமாஅத்தினர் என்ற ஒரு சொல் வடிவம், ஒரு சொல் அன்றைக்கு தான் புழக்கத்திற்கே வருகிறது. அது வரைக்கும் சுன்னத்து ஜமாஅத்து கிடையாது. சஹாபாக்கள் என்ற ஜமாஅத்து, நபிகள் நாயகம் என்ற சுன்னத்து, இந்த இரண்டும் சேர்ந்து சுன்னத்து ஜமாஅத்து, சுன்னத்து ஜமாஅத்தினர் என்ற ஒரு சொல் அன்றைக்கு உள்ளுக்குள்ளே நுழைகிறது. அன்றைக்கு சுன்னத்து ஜமாஅத் என்று சொன்னவர்கள் யார்? சஹாபாக்களை மதித்தவர்கள், சஹாபாக்களை நேசித்தவர்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர்கள். இது இஸ்லாத்தில் உள்ளதா? 100% இதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை மதிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்களை விமர்சிக்கிறதுக்கான ரைட்ஸ் உலகத்தில் எவனுக்கும் கிடையாது, எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் அவ்வளவு தூய்மையானவர்கள், அவர்கள் அவ்வளவு தெளிவானவர்கள். அவங்க செஞ்ச தியாகத்தை யாரும் செஞ்சிருக்க முடியாது. இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்காக, இஸ்லாத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதற்காக ஆரம்பத்திலே அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். என்னைக்குமே ஒரு இடத்துல ஒரு கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க அந்த ஊர்ல, அவங்க செய்யற தியாகத்தை பின்னாடி இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. முதல்ல ஊருக்குள்ள கொண்டு தௌஹீதை சொல்லும் போது அடிப்பார்கள், உதைப்பார்கள், ஜும்மா மேடைகளில் விமர்சனம் பண்ணுவார்கள், பலம் இருந்தால் எதிர்ப்பார்கள், ஊர் விளக்கம் செய்து வைப்பார்கள், காவல்துறையினரிடத்திலே போய் தீவிரவாதிகள் என்று பட்டம் கொடுப்பார்கள், கைது செய்வதற்கு வேறு வேறு திட்டங்களை தீட்டுவார்கள், வியாபாரத்தை முடக்குவார்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், இன்றைக்கு தமிழகத்தில் சத்திய இஸ்லாத்தினை, இஸ்லாத்துடைய ஏகத்துவ கொள்கையினை அதன் தெளிவான வடிவத்தில் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வேண்டிய தருணம் சில ஊர்களில் அழிக்குப்படி இந்த நிலையில் இஸ்லாம் காட்சி வருகிறது. இஸ்லாத்தில் இல்லாத பல மூடப்பழக்க வழக்கங்களை முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தூய்மையான இஸ்லாமிய கருத்துக்களை அவர்கள் மத்தியில் முதலாக சொல்ல துவங்கினால் எதிர்ப்புகள் எப்படி? நாங்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்க எங்களுடைய வழிபாட குறை சொல்கிறாயா? எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள், எங்களின் முன்னோர்கள் தவறு செய்தார்கள் என்கிறீர்களா? எங்க தாத்தாவை திட்டியா நீ? எங்க அப்பாவை திட்டியா நீ? அவங்க செஞ்சதுதான் தப்பு, நீ பெரிய அறிவாளியா? 500 வருஷமா செய்யணுமப்பா, 1000 வருடமாக இதை செய்கிறோமே, அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், நீங்க மட்டும்தான் பெரிய மார்க்கத்தில் உள்ளவர்களா என்று சொல்லி விமர்சனம், ஏளனம், எதிர்ப்பு, பிரச்சனை அடிக்கடி ஒவ்வொரு ஊர்ல இன்னைக்கு பார்க்கிறோம். இங்க வேற குறைஞ்சிருக்கலாம். இதுல ஆரம்பத்தில் இந்த ஊர்ல வளர்த்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க பட்ட கஷ்டம் தெரியும். இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பகுதியில் சொன்ன மக்கள் இன்றைக்கு இருப்பீர்கள். ஒவ்வொரு ஊர்லயும் கணக்கெடுத்து பாருங்க என்ன சிரமம்லாம். அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த சிரமம் இருக்காது. சரிப்பா போய் தொடர்ந்து விட்டுருவான். ஒரு 5 வருஷம் எதிர்பார்களா, ஒரு 4 வருஷம் எதிர்பார்களா, பிரச்சனை அப்படி இப்படி இறங்குவாங்க. அதுக்கப்புறம் இவனெல்லாம் திருத்த முடியாதப்பா விடுன்னு அவங்க நம்மளை பார்த்து இவனோட எல்லாம் திருத்த முடியாதப்பா விட்டு தோட, அவன் போற போக்குல விட்டுறான் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்து சும்மா வாய்ப்புக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் சில பேர் ஏகத்துவத்திற்கு வருவார்கள், இந்த சத்தியத்தை சொல்ல நினைப்பார்கள். அப்ப பெரிய பிரச்சனை இருக்கா, சொல்லிட்டு போன்னு விட்டுருவோம். இன்னைக்கு நாம சொல்றோமே, எங்க அடிக்கிற காலுண்டா, பல ஊர்கள் இப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. பல ஊர்கள் என்ன நிலைமை, முதல்ல உள்ளுக்குள்ள போய் கூட்டத்தை போட்டு ஒரு செய்தியை சொல்லணும்னா காவல்துறை புடை சூழ நிக்கணும். 500 பேர் கூட்டத்தை கேட்கிற மக்கள்னா 1000 பேர் கையில துப்பாக்கி இருந்து ரயில நிக்க வேண்டியது இருக்குது. பெரிய பெரிய வாகனங்கள் கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். கலவரம் வருமோ என்ற பீதி, அங்கிருந்து மிரட்டல், இங்கிருந்து மிரட்டல். பக்கத்துல பட்டூர்ல புரோகிராம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை போடணும்னு பிளான் பண்ணியாச்சு, எல்லாம் விளம்பரம் செய்யப்பட்டிருச்சு. அங்கிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அதிகார வர்க்கத்திற்கு
செய்தி பறக்கிறது, உள்ள வந்தா நடக்கிறதே வேற. நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த எதிர்ப்புகள் சமாளிக்கப்பட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மீண்டும் அங்கே கூட்டம் நடைபெற இருக்கிறது. அவர்களுடைய எதிர்ப்பால், அவர்களுடைய அடாவடித்தனத்தினால் செஞ்ச வேலை ஆளாளுக்கு போன போட்டு நான் தான் பேச போறேன். இன்னொருத்தர் சம்சுல்லா நம்பர் வாங்கி ஏன் நம்பர் ஏன் பேரு ஏன் செல்போன் நினைச்சிட்டு ஏன் பேசுறது அவருக்கு போன போட்டு நீ தான் அல்தாஃபியா மோன வந்துட்டு நீ உசுரோட திரும்பி போயிட்டு வச்சுக்க, உனக்கு ஆயுசு கட்டிடா போன போட்டு சொன்ன. நீ சொன்ன உடனே ஐயோ நம்மளை கொண்டு விடாத போல இருக்குன்னு பயந்து ஓடுற கூட்டமாயுது. இது ஏகத்துவத்திற்காக வேண்டி உயிர் ஒழிக்க வந்த கூட்டமாப்பா. மறட்டலாம் உருட்டலாம். காவல்துறை அதிகாரிகள் இடத்துல கருணையோடு சொன்னார்கள், ஒரு வாரம் தள்ளி போடுங்க, ஒரு 5 நாள் தள்ளி போடுங்க, இந்த பிரச்சனைக்கு இடையில நடத்தி தேவையற்ற கலவரங்களை உண்டாச்சுன்னா நம்ம தானே பாதிக்கப்படுவோம் என்று சொல்லி அவர்கள் சில நியாயங்களை சொன்னார்கள். ஒரு வாரம் தள்ளி நாங்கள் முழு பாதுகாப்பு தருகிறோம். இன்னைக்கு எங்களுக்கு அப்படி வசதி இல்ல, காவல்துறையினர்கள் கைது செய்யல, சரின்னு ஒத்துக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளி நடைபெறும் கூட்டம் அது வேறு விஷயம். இங்க என்ன பார்க்கிறோம், ஆரம்ப தருணங்களில் ஒரு பகுதியில் போய் ஏகத்துவ கொள்கையினை சத்திய கொள்கையினை சொல்ல நினைத்தால் உலக வரலாற்று அப்படியே படிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு சத்திய கருத்துக்களை தங்கள் ஊர்களில் முதலாக எடுத்துச் சொல்ல வந்த நபிமார்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பெரிய சிரமம், எத்தனை பெரிய கஷ்டம். மொத்த தேசத்தில் அன்றைக்கு அவர் ஒற்றை தனி மனிதராக, ஒரு ஊர்ல இல்லைங்க, ஒரு கிராமத்தில் இல்ல, ஒரு தெருவில் இல்ல, மொத்த தேசத்தில் அன்றைக்கு எங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்களோ, எங்கெல்லாம் மனிதர்கள் வசித்தார்களோ, இந்த மொத்த தேசத்திலையும் ஏழை இறைவனை வணங்கி அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்றைக்கு இருந்த ஒரே ஜீவன். அப்படியே சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் அவர்களுடைய மனைவியும் 2 பேரும் ஊர்ல எதிர்ப்பு தாங்க முடியல, நெருப்புல தூக்கி போடுற அளவுக்கு பிரச்சனை வெளுக்கிறது. அங்கிருந்து தனது மனைவியை அழைத்துக் கொண்டு வெளியூருக்கு பயணப்படுகிறார்கள். வழியில ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசன் தடுத்து நிறுத்தினார், புடிச்சு நிப்பாட்டி அந்த நபி இப்ராஹிம் நபியினுடைய மனைவியை அபகரிக்க நினைக்கிறான். அவர்களிடத்திலே தப்பான எண்ணத்தோடு அணுக நினைக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மனைவியை பார்த்து, முதல்ல இப்ராஹிம் நபி போயிட்டு வந்துட்டாங்க அவருடைய சபைக்கு, இப்ப தன்னுடைய மனைவியை அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லுகிறார்கள், இன்றைக்கு இந்த தினத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த கருத்துக்களை கொண்டிருக்கிறவர்கள் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை. நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்கிற. என்ன பொய்? அவன் உன்னை யாருன்னு கேட்டான், என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னாதான் நம்பிக்கை முடியும் இருக்கு. சொல்லிவிட்டேன், அதனால நீ அதை பார்த்து நடந்துக்க என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். ஒற்றை மனிதனாக நின்று கொண்டு ஏகத்துவத்தை சொல்ல துவங்கிய அந்த தருணத்தில் பட்ட கஷ்டங்கள் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியுமா? அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், அவங்களுடைய சிறப்பு அப்படி தூக்கி நிப்பாட்டிவிட்டான். அவங்களுடைய சிறப்புக்கு ஈக்குவலா உலகத்தில் வேற யாரையும் நிப்பாட்ட முடியும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறார். கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, யா கைரல் பரியா, படைப்பினங்களில் சிறந்தவரே. ரசூலுல்லாஹ் பார்த்து கூப்பிட்டு ஒரு பேச ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்னாங்க, உடனே நிப்பாட்டுப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களிலே படைப்புகளிலே சிறந்தவர்னு ஒருத்தருக்கு பட்டம் கொடுக்கிறதா இருந்தா அது இப்ராஹிம் நபிக்கு தான் பொருந்தும். ஏன் இவ்வளவு பெரிய தரஜா? ஒத்த மனுஷன் மொத்த உலகத்துக்கு ஏகத்துவத்தை சொன்னவரு. ஆரம்ப தருணத்தில் சொல்வது பெரிய கஷ்டம், சிரமம், இழப்பு, துன்பம், தியாகம் பல்வேறு வழிகளில் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் அன்றைக்கு ஏகத்துவத்தினை நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து உலகத்துக்கு சொல்வதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகத்தின் தோழர்கள்
அதனால அவங்களுக்குள்ள கிரேடே தனி. அவங்களை விமர்சிக்க கூடாது. லா தசுப்பு அஸ்ஹாபி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் தோழர்களை திட்டாதீங்க, அவங்களை திட்டுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அழகா சொல்லி கேட்டார், அவங்க தங்களுடைய ஒத்த கையில அள்ளி கொடுத்த தர்மம் நீ ஒரு மலையளவுக்கு செஞ்சாலும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய அவருடைய தியாகத்துக்கு இஸ்லாம் மதிப்பு கொடுக்குது. இதே அவர்கள் ஆரம்பத்தில் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, அந்த சஹாபாக்களை மதிக்க வேண்டும், நபி தோழர்களை மதிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். அதுதான் சுன்னத்து ஜமாத்துடைய அடிப்படை. சஹாபாக்களை மதிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்தில் நல்ல நோக்கத்துல தான் உருவாச்சு இந்த பெயர். இந்த கொள்கையை கொண்டிருக்கிற இந்த ஜமாத்து நல்லெண்ணத்தோடு உருவாச்சு. அதே லெவலில் இன்றைக்கும் இருக்கிறதா? அதைத்தான் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். அன்றைக்கு நல்ல நோக்கத்தில் உருவாச்சு, நல்ல அடிப்படையில் செயல்பட்டது. இன்றைக்கு அதே நோக்கத்திலே இருக்கிறார்களா? அதே அடிப்படையில் செயல்படுகிறார்களா? நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களா தங்கள் வாழ்க்கையிலே? உண்மையாகவே சஹாபாக்களை மதிக்கிறார்களா? அதை ஆய்வு செய்து பார்த்தால் நிலைமை அப்படி தலைகிறார். அன்றைக்கு சரி, இன்றைக்கு உள்ள சுன்னத்து ஜமாத்தினரை பார்த்தால் அப்படியே தலையில புரண்டு போய் கிடக்கிறாங்க. பேர்ல மட்டும்தான் சுன்னத்து இருக்குது, அவர்களுடைய அந்த அமைப்பின் பெயரில் மட்டும்தான் சுன்னத்து இருக்கிறது. வாழ்க்கையில சுன்னத்தை காணும், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை காணவில்லை. அதை திருத்திக் கொண்டால் யார் உண்மையான சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ அவங்கதான் சுன்னத்து ஜமாத்து. அவர்கள்தான் தங்களை சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள். இப்ப இந்த தலைப்பையே சுன்னத்து ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களை உரசி பார்த்துக் கொள்ளட்டும். உண்மையிலே நாம் சுன்னத்துல தான் இருக்கிறோமா அல்லது பிதஅத்தில் இருக்கிறோமா? நபிகள் நாயகம் காட்டாத வழிமுறைகளை நமது வாழ்க்கையில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா? உரசி பாருங்கள். பல வழிகளில் ஒரு ஆய்வு செய்யலாம். நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில் உள்ள காரியத்தில் சுன்னத் இருக்கிறதா? நம்முடைய இபாதத்துகளில் சுன்னத் இருக்கிறதா? நம்முடைய இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் சுன்னத் இருக்கிறதா? ஒன்னு ஒன்னா பிரிச்சு பிரிச்சு ஆய்வு செஞ்சு பாருங்க. வாழ்க்கை முறை சர்வ சாதாரணமாக எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் தவறாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திருமணம் என்ற நிகழ்ச்சி. எல்லா மனுஷனும் இந்த திருமணத்தை செய்கிறார்கள். இந்த திருமணத்தை தான் குறிப்பாக சுன்னத்து என்று அவர்கள் சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். சுன்னத்து ஜமாத்தின் தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள், அவர்களுடைய ஆளுங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சுன்னத்து இருந்தாலும் எதை சுன்னத்து சுன்னத்து என்று திரும்ப திரும்ப சொல்வாங்க என்று பார்த்தால் திருமணத்தை தான் சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திருமண வீட்டுக்கு போய் பாருங்க, அங்க குத்துபா என்ற பெயர்ல ஒன்று ஓதுவாங்க. இமாம் ஓதுவார், அஜர்த் ஓதுவார், அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. இந்த திருமணம் என்னுடைய வழிமுறை, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய போதனை. உண்மையில ரசூலுல்லாஹ் சொன்னார், திருமணம் என் வழிமுறை, அதை நீங்க கடைபிடிங்க, உங்க வாழ்க்கையில திருமணம் செய்யுங்கள். எல்லாரும் திருமணம் செய்யறாங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் யாரும் அதை விட்டுறதில்லை. விதிவிலக்க யாராவது இருக்கிறாங்க ஒழிய எந்த அமைப்பும் எந்த பிரிவும் திருமணத்தை புறக்கணிப்பதே கிடையாது. நபிகள் நாயகத்தின் சுன்னத் என்பதற்காக திருமணம் செய்யக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் அந்த திருமணத்தின் ஒழுங்குகளில் நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களா? ஒண்ணு ஒன்னா யோசிங்க. திருமணம் பேச்சு துவங்குகிறது. திருமணம் நடக்கணும்னு சொன்னா அடிப்படையா முதல் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் மணப்பதற்கு முன்பு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துடைய நடைமுறையில் இருக்கிறதா? யாரு பாக்குறா? பெண்ணை போய் பார்த்துட்டு வர்றாங்க. கட்டுல புருஷன் பார்க்கறது இல்ல. அவளை கரம் பிடிக்கிற கணவன் பார்க்க முடியாது. அந்த கணவனுடைய தாய் போய் பார்ப்பார், சகோதரி பார்ப்பார், தகப்பனார் பார்ப்பார், அண்ணன் தம்பி எல்லாம் போய் பார்ப்பார்கள்.
எவன் கல்யாணம் முடிக்கிறான் அவங்க மட்டும் காட்ட மாட்டான். அநியாயம் இல்லை, இது அக்கிரமம் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அன்சாரி பெண்களில் இருந்து ஒரு பெண்ணை என் வீட்டார் மனம் பேசியிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ அந்த பெண்ணை பார்த்து விட்டாயா? ஃபைன்னஹு அஹ்ரா அன் யுதம பைனகுமா, அதுதான் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நேசத்தை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாகும். நீங்க ரெண்டு பேரும் நல்ல இல்லறம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பார்த்துக்க. பார்க்கவில்லை என்று சொன்னால் நீ உன் கற்பனையில எதுவோ கற்பனை கோட்டை கட்டி வச்சிருப்ப, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரூமுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும், உன் கோட்டையெல்லாம் சரிஞ்சு விடும். மறு நிமிஷமே வெளிவந்த ஆட்கள் உண்டு. மறுநாள் காலையில வெளியில வந்து இந்த பெண்ணோடு நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன், எனக்கு வேண்டாமா இந்த பெண்ணு, ஏன்பா வேண்டாம், இதான் கல்யாணம் முடிச்சேன், நான் ஒல்லியா இருப்பான்னு நினைச்ச இவ குண்டா இருக்கிறான், நான் வெள்ளையா இருப்பான்னு நினைச்ச இவ கற்பா இருக்கிறா, எங்க அத்தா அம்மா என்னை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைச்சேன், எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண்ணை பார்ப்பாங்கன்னு நினைச்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்ல. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எத்தனை விவாகரத்துகள் நம்முடைய சமுதாயத்தில் இல்லை மறுக்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதே நம்ம சமுதாயத்தில் குதிரை கும்புமா. கல்யாணம் முடிகிற பெரிய விஷயம். கல்யாணம் முடிந்த மறுநாள் ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் மீண்டும் 2வது திருமணம் செய்து கொடுப்பதற்கு அவளுக்கு என்ன பாடுபட வேண்டும் அவருடைய குடும்பத்தார். இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்ன அந்த சுன்னத்து திருமணத்தில் அந்த ஆணையும் பெண்ணையும் முதலில் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அது இல்ல சுன்னத் ஜமாத்துல. அது மட்டுமா, திருமணத்தின் மேலால் நபிகள் நாயகம் காட்டாத பல்வேறு வழிமுறைகள். ஆடம்பரத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திருமணத்தை பத்தி சொல்லும் போது திருமணம்னா ரொம்ப எளிமையா நடக்கணும். இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸர்வா ரஃபகா. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த திருமணம் எது தெரியுமா? எந்த திருமணம் செலவு குறைவாக இருக்கிறதோ அதுல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது, அருள் இருக்கிறது. இன்னைக்கு திருமணம் எப்படி? ஆடம்பரமா பலோபரமா தங்களுடைய செல்வத்தை வெளிக்காட்டுவதற்கு ஒரு நிகழ்ச்சியாக. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வீண்வரையும் செய்து ஆடம்பரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தான் கூட பிறந்தவன். அது மாதிரி ஒரு கேடு கெட்ட காரியம். இன்னைக்கு திருமணம் என்று சொன்னால் வாழை மர தோரணங்கள், ஊர் முழுக்க பந்தல், டியூப்லைட் தெருமுழுக்க, மைக் செட் ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு விட்டு திருமணம்னா இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி பல லட்சங்களை வாரி இறைத்து வீணாக்கக்கூடிய திருமணம் சுன்னத்தின் அடிப்படையில் அமைந்த திருமணமா? அது நபிகள் நாயகத்தினுடைய நபி வழியா? இஸ்லாம் காட்டக்கூடிய நடைமுறையா? யோசித்து பார்க்க வேண்டும். மாலை மரியாதை, அது மாலை சடங்கு சம்பிரதாயம். கல்யாணம்னா மாப்பிள்ளை காலத்தில் மாலை தொங்கணும், பொண்ணு காலத்தில் மாலை தொங்கணும். ஏன் மாலை? 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் செலவழித்து விதவிதமா மாலைகளை தயாரிக்கிறார்கள். அதனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன நன்மை? காலங்காத்தால மாலை போடுறாரு, சாயங்காலம் போல 5000 ரூபாய் அப்படியே வாடி வதங்கி குப்பைக்கு போகிறது. இந்த 5000 ரூபாயை ஒரு ஏழை மக்களுக்கு கொடுத்திருந்தால், அனாதை இல்லங்களுக்கு கொடுத்திருந்தால் எத்தனை பேர் எத்தனை நாட்களுக்கு தங்கள் வயிறார
சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பார்கள். அவ்வளவு சிறப்பாக செலவழிக்கப்பட வேண்டிய தொகை ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாமல் மாப்பிள்ளையுடைய கழுத்துல நாள் முழுக்க கிடந்து கழுத்தை அழுத்தி அவன் போட்டிருக்க டிரெஸ்ஸை அழுக்காக்கி கரைவெளிய செய்து கேட்டா நறுமணமா மனத்திற்காக போட்டோம். நறுமணம்னா 10 ரூபா கொடுத்தா இன்னைக்கு சூப்பரா அத்தனை பாட்டில் விற்குது, சென்ட் பாட்டில் விற்குது. எந்த வெயிட்ட தூக்கி சுமக்க தேவையில்லை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கசகசன்னு உடம்பு போட்டு அலைய தேவையில்லை. மேலையில அடிச்சுக்கிட்டா கமகமன் மணக்கும். நீங்க மனத்துக்கு செய்யல, சடங்குக்கு செய்றீங்க. பிற மதத்தவர்களிடமிருந்து நாம் பழகக்கூடிய மாற்று மத சமுதாய சகோதரர்களின் திருமணங்கள்ல இருந்து காப்பி அடிச்சு அவர்களை மாதிரி நாம செய்ய பழகிட்டோம். நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை வீணடிச்சுட்டோம். திருமணம் என்று சொன்னாலே அழகாக குறிப்பிட்டாரு முன்னாடி பேசுறவரு. வரதட்சணையில் தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. சுன்னத்தாது நபிகள் நாயகம் பெண் வீட்டாளரிடத்தில் போய் பணம் கேட்டாங்களா? எவ்வளவு தருவீர்கள்? நகையாக எவ்வளவு, பணமாக எவ்வளவு, காராக எவ்வளவு, டூவீலராக எவ்வளவு? நபிகள் நாயகத்தின் காலத்தில் இப்படி இருந்ததா? நபிகளுடைய சுன்னத்தா இது? வஹாத்துன் நிசா சதகாத்திஹின்னா, நீங்கள் மணமுடிக்கிற பெண்களுக்கு மகரை மனமோந்து கொடுத்து விடுங்கள். நீ பணம் கொடுத்து அவளை மணமுடிக்கணும் என்று சொல்லி சொன்ன மார்க்கத்தில், சொல்லித்தரப்பட்ட சுன்னத்தில் தலைகீழாக அந்த மணப்பெண்ணிடத்தில் போய் பணம் வாங்கக்கூடிய அவள் இது சுன்னத்தா? திருமணத்தை செய்கிறவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமண வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அதற்கு துவா என்ற பெயரில் மணமக்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் என்ற பெயரில் ஒரு நீண்ட நெடிய துவா பிரார்த்தனை. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம்னு நீளமா ஆரம்பிக்கிறார். யா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் எவ்வாறு வாழச் செஞ்சாரோ அது மாதிரி இவர்களை நீ வாழச் செய்வாராக. ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டார்களா? ஒவ்வொரு நபிமாரையும் சொல்லி அவருடைய மனைவியரையும் சொல்லி அவர்களை மாதிரி வாழவையில் நபிகளாரையும் சொல்லி தந்தார்களா? அதுல கொடுமை என்ன? சில நபிமார்களோடு அவர்களுடைய மனைவி அல்லாத பல பேரை சேர்த்து அவர்களை எப்படி வாழ வச்சாயோ அது மாதிரி வாழவையில் கொடூரமான துவாக்கள். நீங்க நினைக்கிறீங்க மணப்பெண்ணை பெற்றெடுத்தவர்களும் மணமகனை பெற்றெடுத்தவர்களும் அதற்கு நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப உருக்கமா மணிக்கணக்கில் துவா செய்யறான்னு சொல்லி தலையில தொப்பியை போட்டு முக்கால போட்டு ஆமீன் ஆமீன் கையேந்திரீங்க. என்ன துவா செய்யறா தெரியுமா? மணமகன் கெட்டு போகட்டும் பிரார்த்தனை பண்றாரு. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுப் வ ஸுலைஹா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸுலைஹாவும் எப்படி வாழ்ந்தார்களோ அது மாதிரி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வை. யார் இந்த ஸுலைஹா? யூசுப் நபியினுடைய மனைவியா? கேட்டா சொல்றாங்க, இந்த ஸுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த வீட்டில் வாழ்ந்தார்களோ அந்த அரசு அந்த அமைச்சருடைய மனைவி. இந்த பொம்பளை பற்றி குர்ஆன் சொல்லுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவர்களுடைய அழகில் மயங்கி தங்களுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று சொல்லி வீட்டு வாச கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு தன்னோடு தவறான முறையில் உறவு கொள்ள வேண்டும் என்று அழைத்த பெண்மணி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த பெண்மணியோடு யூசுப் நபியை சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இவங்களை இருக்க செய்யணும். கேட்டா கொடுமை இல்லையா? இதுக்காகத்தான் விருந்தினர்களை அழைத்தோமா? இதற்காகத்தான் பத்திரிகை அடிச்சோமா? இதுக்காகத்தான் விருந்து கொடுத்தோமா? நம்முடைய பிள்ளைகள் ஹலாலான முறையிலே தங்களுடைய பாலியல் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு தானே திருமணத்தை ஏற்பாடு பண்ணணும். இத்தனை ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அத்தனை ஆயிரங்களை செலவு செய்து ஹலாலான வழியை விட்டு ஹராமான வழியில நமது பிள்ளைகளை தள்ளிவிடுகின்ற ஒரு பிரார்த்தனையை
பிரார்த்தனை என்ற பெயரில், துவா என்ற பெயரில் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல ஆளுங்கள் தாங்கள் என்ன கேட்கிறோங்கிறது அவங்களுக்கே தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எது? திருமண வீட்டில அற்புதமா சொல்லி தந்தாங்க. 2 வரிகளில் மணமக்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அந்த 2 வரிகளுக்குள்ள அடக்கி ஒரு துவாவை சொல்லி தந்தாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இறைவா, இவருக்கு நீ அருள் புரி, இவருக்காக உள்ள பொருட்களில் நீ அருள் புரி, இந்த 2 பேரையும் நன்மையான காரியத்தில் நீ ஒன்று சேர்த்து வை அப்படின்னு துவாவை மணமக்களுக்கு ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார். ஒரு மணமக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு என்னதெல்லாம் வேணுமோ எல்லாம் இந்த 2 வரிக்குள்ள இருக்கு. நல்ல விஷயங்களை சேர்ந்திருக்கணும், எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும். 2 வரியில ரொம்ப அற்புதமான சொற்கள்ல, ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல மணமக்களுக்கு தேவையான எல்லா கருத்தையும் சொல்லி தந்த அந்த துவாவை சுன்னத்தான வழியை ஓரம் கட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லித்தராத புதிய ஒரு வழிபாட்டை, புதிய ஒரு பிரார்த்தனையை துவா என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறோமே, இது சுன்னத்தா? இது நபி வழியா? நபிகள் நாயகம் காட்டி தந்திருக்கிற வழிமுறையா என்பதனை இவ்வாறு திருமணம் செய்யக்கூடிய ஜமாத்தினர்கள் சற்று யோசித்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி திருமணத்தை கடந்து ஒரு மனிதன் எல்லா குடும்பங்களிலும் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரக்கூடிய அடுத்த கட்ட நிகழ்வு மரணம். உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் மரணிக்காம இருக்கிறது இல்ல. எல்லா உயிர்களும் இறப்பை சந்திக்கிறது. இறந்த வீட்டில் சுன்னத்துகள் பேணப்படுகிறதா? ரசூலுல்லாஹ் இறந்தால் ஒரு வீட்டில் இறந்த எப்படியெல்லாம் நடக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அந்த சுன்னத்தான நடவடிக்கைகள் இறப்பு வீடுகளில் பின்பற்றப்படுகிறதா? ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் 3 நாட்களுக்கு தங்களுடைய வீடுகளில் சமைத்து இறந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்க வீட்டுல சமைக்காதீங்க, அவங்க சமைக்க மாட்டாங்க. தகப்பனை பறி கொடுத்த அந்த துன்பத்தில், பெற்றெடுத்த பிள்ளையை இழந்துவிட்ட அந்த கவலையில் அமர்ந்திருக்கிறவர்கள் வீட்டுல சமைச்சு சாப்பிடணும்னு தோணாது. அதனால நீங்க போய் உங்க வீட்டுல சமைச்சு அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வையுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு போதனையை செஞ்சாங்க. இன்னைக்கு என்ன நேர் தலைகீழாக தனது தகப்பனை பறிகொடுத்து விட்டு, தாயை இழந்து விட்டு, தான் நேசம் வைத்த மனைவி மரணித்து விட்ட நிலையில் இருக்கக்கூடிய வேதனை நிறைந்த தருணத்தில் அவருடைய காசில் அவருடைய வீட்டில் மையத்தை அடக்கம் பண்ணி விட்டு வந்து தேங்காய்ச்சோறு, நெய்ச்சோறு, பிரியாணி கூட்டம் கூட்டமாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய கொடுமை மற்றவர்கள் பார்த்துட்டு கேள்வி பண்றாங்க. என்னடா இது, இறந்த வீடு, அந்த வீட்டுல போய் பிரியாணி ஆக்கி உங்களுக்கு சாப்பிடுவதற்கு எப்படி மனம் வந்தது? நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. பதில் சொல்ல முடியல. முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். தகப்பனை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான், அவனுடைய வீட்டுல போய் கறியும் ஜோறும் மக்கனையா தின்னு புட்டு உப்பில்ல புளி இல்லைன்னு குறை சொல்றீங்களே, எப்படிப்பா உங்களுக்கு முடியுதுன்னு நம்மை பார்த்து கேட்கிறார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு நேர் எதிர்மறை. அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்காக நன்மை அனுப்பி வைக்கிறோம் என்ற பெயரில் பாத்தியாக்கள், ஹத்தம், ஜியாரத் என்ற பெயரில் பல்வேறு தீமைகள். 3ஆம் நாள் பாத்தியா, 7ஆம் நாள் பாத்தியா, 40ஆம் நாள் பாத்தியா, வருஷ பாத்தியா. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இதை? அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு, இறந்த ஒருவருக்கு நன்மையை அனுப்பி வைப்பதற்கு வழி இருக்கும் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த வேலையை செய்திருப்பார்களா இல்லையா? நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அவர்கள் அதிகமாக நேசித்த அவர்களின் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் ஆசையாக வளர்த்து பெற்றெடுத்த இப்ராஹிம் என்ற ஆண் மகன் மரணித்தார். நபிகள் நாயகத்துடைய மகள் ருக்கையா நபி அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது மரணித்தார்கள்.
இன்னும் எத்தனையோ தோழர்கள் நபிகள் நாயகத்தின் மீது நேசமும் பாசமும் வைத்திருந்த தோழர்கள் மரணத்தை தழுவினார்கள். யாருடைய இறப்புக்காவது அல்லாஹ்வுடைய தூதர் 3ஆம் நாள் ஃபாத்திஹா ஓதினார்களா? 7ஆம் நாள் ஃபாத்திஹா ஓதினார்களா? 40ஆம் நாள் ஓதினார்களா? சத்த ஃபாத்திஹா ஓதினார்களா? வருஷ ஃபாத்திஹா ஓதினார்களா? செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இடம்பெற முடியும்? அது எப்படி நன்மையாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான், அந்த தூதரை உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் மார்க்கம். நபிகள் நாயகம் சொல்லித் தராது எதுவும் மார்க்கம் கிடையாது, நன்மை தராது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் தெளிவா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், எனது அருளை நிறைவு செய்து விட்டேன், இந்த இஸ்லாத்திலே உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிட்டான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதுதான் நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதுதான் தீமை. ரசூலுல்லாஹ் செய்யாத இந்த நன்மையும் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தெளிவா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்று இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இறப்பு சடங்குகளாக மற்றவர்கள் செய்வதை பார்த்து காப்பி அடித்து நாமும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க அதுக்கு வேற பேர் வச்சுக்குவாங்க, திடீர்னு பேர் வச்சுக்குவாங்க, தவசம்னு பேர் வச்சுக்குவாங்க. நாம் அதற்கு பெயரை மாற்றி அதற்கான சடங்குகளை சிலவற்றை மாற்றி அவங்க செய்யற மாதிரியே சடங்குகளை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இது சுன்னத்தில்லை. இதை செய்யக்கூடிய மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இதற்கு நன்மை கிடைக்குமா? இது மாதிரி நடைமுறை சார்ந்த வாழ்க்கைகள் ஒரு புறம், அதை தாண்டி இபாதத்துகள், எத்தனையோ இபாதத்து இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை வணக்க வழிபாடுகள் என்ற பெயரில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த இபாதத்துகளை எல்லாம் நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் சுன்னத்தான முறையில் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? உதாரணத்துக்கு ஒரு இபாதத்து, வருடத்திற்கு 2 முறை முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இபாதத் என்று சொல்கிறார்கள் என்றால் பெருநாள் தின தொழுகை. முஸ்லிம் சமுதாயத்தில் தினசரி ஒவ்வொரு முஸ்லீமும் 5 நேரம் தொழணும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தொழக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை? ரொம்ப ரொம்ப கம்மி. வாரத்தில் ஒரு தடவை தொழக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகம். இன்னும் சில பேர் வாரத்தில் ஒரு நாள் கூட ஜும்மாவிற்கு வராமல் வருஷத்துல 2 தடவை ஹஜ் பெருநாளைக்கு நோன்பு பெருநாளைக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு நாங்களும் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்களா அப்படின்னு தங்களுடைய பேரை மட்டும் பதிவு செஞ்சுட்டு போறதுக்காண்டி வர ஆட்கள் இருப்பாங்க. வருடத்துல 2 தடவை தொழவர்னா இபாதத்தில். அப்படிப்பட்ட வருடத்தில் 2 தடவை கிடைக்கக்கூடிய இபாதத்தை கூட சுன்னத்தான வழிமுறையை அளித்து நன்மை கிடைக்க விடாமல் அந்த இபாதத்தை இந்த சமுதாயம் நாசமாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். 99% பள்ளிவாசல்கள் பெருநாள் தொழுகைக்கென்று அறிவிப்பு செய்கிறார்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பேர் ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஒரு நேரத்தை அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் குழுமுகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். எங்கே? எல்லோரும் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துகிறார்கள். பெருநாள் தொழுகை நடத்திக்கொண்டால் பள்ளிவாசல்ல தொழுகை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து பெருநாள் தின தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளிவாசல் இருந்துச்சு. மதீனாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் நபிகள் நாயகம் தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலில் நிறைவேற்றினார்களா? எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? அதிகமான நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல். சாதாரண பள்ளி இல்ல. தாங்கல்ல இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி, சென்னையில இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி, உலகத்துடைய வேற பகுதிகளில் இருக்கிற பள்ளிவாசல் அந்தஸ்து கிடையாது. உலகத்திலேயே 3 பள்ளிவாசல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளி. ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியில ஒரு பள்ளி மக்கா முக்கர்ரமாவிலே இருக்கிற காபத்துல்லாஹ். 2வது பள்ளி நபிகள் நாயகம் தங்களது கரத்தால் கட்டிய மஸ்ஜித் நபவி. 3வது பள்ளிவாசல் ஜெருசலத்திலே பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. بالله الرحمن الرحيم. 99% பள்ளிவாசல்கள் பெருநாள் தொழுகைக்கென்று அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு நேரத்தை அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் குழுமுகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். எங்கே? எல்லோரும் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துகிறார்கள். பெருநாள் தொழுகை நடத்திக்கொண்டால் பள்ளிவாசல்ல தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து பெருநாள் தின தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளிவாசல் இருந்துச்சு. மதீனாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் நபிகள் நாயகம் தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலில் நிறைவேற்றினார்களா? எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? அதிகமான நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல். சாதாரண பள்ளி இல்ல. தாங்கல்ல இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி, சென்னையில இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி, உலகத்துடைய வேற பகுதிகளில் இருக்கிற பள்ளிவாசல் அந்தஸ்து கிடையாது. உலகத்திலேயே 3 பள்ளிவாசல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளி. ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியில ஒரு பள்ளி மக்கா முக்கர்ரமாவிலே இருக்கிற காபத்துல்லாஹ். 2வது பள்ளி நபிகள் நாயகம் தங்களது கரத்தால் கட்டிய மஸ்ஜித் நபவி. 3வது பள்ளிவாசல் ஜெருசலத்திலே பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதம் நிறைந்த பள்ளிவாசல் என்று, அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய பள்ளிவாசல் என்று சொல்லப்பட்ட பள்ளிவாசல் மதீனாவில் இருக்குது. அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியில திடலை தேர்ந்தெடுத்து, ஒரு ஓபன் பிளேஸை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் வேண்டும்னு செய்யறாங்கன்னு விளங்குகிறதா இல்லையா? வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு பள்ளிவாசல தொழக்கூடாது, இந்த தொழுகை பள்ளியில இருக்கக்கூடாது, இது ஒரு பொதுவான இடத்துல இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செஞ்சு அந்த இபாதத்தை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பள்ளிகளுடைய நிலைமை என்ன? எல்லாரும் பள்ளிவாசல்ல தொழுவி. இதான் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தா? அது மட்டும் இல்ல, அந்த இபாதத்தை ஏன் ரசூலுல்லாஹ் திடலுக்கு வந்தார்கள், கொண்டு வந்தார்கள்? அதுக்கு காரணத்தை விளக்குறாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குறாங்க. பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்களும் கம்பல்சரி கட்டாயம் இந்த திடல் தொழுகையிலே வந்து பங்கேற்க வேண்டும். பொதுவான இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தொழுகையில் பெண்கள் நீங்கள் வந்து கலந்துக்கணும், கட்டாயமா கலந்துக்கணுங்கிறாங்க. அப்ப ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வெளியில வர்ற அளவுக்கு, பொது இடத்துல வந்து அமர்கிற அளவுக்கு எங்களிடத்துல போதுமான ஆடை இல்லை, டிரெஸ் இல்ல, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னிடத்துல இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, பக்கத்தில் யாரிடமாவது இரவல் வாங்கி விட்டாவது ஒரு டிரெஸ் வாங்கி போட்டுக்கொண்டு நீங்கள் சபைக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்ல, தொழுகை தடுக்கப்பட்டிருக்கிற மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்களாக இருந்தாலும் நீங்களும் திடலுக்கு வரணும், சொல்லக்கூடாது. அந்த சபையில வந்து நிற்கணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அந்த தினத்திலே ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளணும். அதற்காக கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் திடலிலே வந்து கூடி அந்த தொழுகையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்களே, அந்த சுன்னத் இன்றைக்கு பெருநாள் தினத்திலே அடிவிட்டு போயிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, அந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முறையை சொல்லி தந்தாங்க. தொழுகை என்று சொன்னா பெருநாள் தின தொழுகை முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்கள், இரண்டாவது ரக்காத்திலே 5 தக்பீர்கள், இப்படி 12 தக்பீர் சொல்லி அந்த தொழுகை நிறைவேற்றணும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சுன்னத் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா? 3 6 தக்பீர் பல பள்ளிவாசல்கள்ல, சாஃபி மதுஹபுடைய பள்ளிகளில் வித்தியாசமாக செய்யப்படுகிறது. ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தொழக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய பள்ளிகளில் பெருநாள் தின தொழுகை முதல் ரக்காத்துல 3 தக்பீர், இரண்டாவது ரக்காத்துல 3 தக்பீர், 6 தக்பீர்களோடு நிறைவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 தக்பீர் சொல்லி உங்களுடைய பெருநாள் தின தொழுகை அமைச்சுக் கொள்ளணும்னு நமக்கு வழிகாட்டி தந்தாங்க. பெருநாள் தின தொழுகை அதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிற இடம், அதற்காக வந்து சேர வேண்டிய மக்கள் ஒன்றையும் ஒவ்வொரு சுன்னத் இருக்கிறது. அந்த சுன்னத்தை ஒவ்வொன்றிலும் மீறிக்கொண்டு செயல்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெருநாள் தின தொழுகை முழுவதும் பாழாய் போய் நாசமாகி நபிகள் நாயகம் காட்டித் தராத பல்வேறு பிதஅத்துகள் வேறு. பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொன்னார்கள், தக்பீர் சொல்லுமாறு நமக்கு அறிவுறுத்தினார்கள். தக்பீர்னா என்ன? அல்லாஹு அக்பர், அதுதான் தக்பீர். எல்லாரும் சொல்லணும், பெருநாள் தினம் முழுக்க சொல்லணும். குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் ஒருவர் சொல்ல, மற்றவர்கள் பின்னால் எடுத்து சொல்ல, அப்படி சொல்லி தரல. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாய்க்குள்ள பெருநாள் தினம் முழுக்க அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி அந்த சுன்னத் பேசப்படுகிறதா? தக்பீர் என்ற பெயர்ல ஏதேதோ இல்லாத ஒன்று, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி புக்ரத்தன் வஅசீலா, இப்படி ஒரு நீண்ட திக்ர் ஒன்றை கண்டுபிடித்து அதுதான் பெருநாள் தின தக்பீர் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டு அதில் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து மீறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று பெருநாள் தின இபாதத்துகள் ஒரு புறத்தில் நாசமாக்கப்படுகிறது. அதை தாண்டி நீ எத்தனை இபாதத்து? நோன்பு இருக்கிறது. நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சில சுன்னத்தை சொல்லி தந்தாங்க. நோன்பு வைக்கிறவர்கள் சஹர் செய்வதை பிற்படுத்தட்டும், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தட்டும், கடைசி நேரத்தில் சாப்பிடுங்க, சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பு தொடங்குறீங்க. யார் இந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் நன்மைகளே நீடித்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் சகர் வைக்கணும், ஆரம்ப நேரத்தில் சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பை திறந்து விட வேண்டும். நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னத்து. இன்றைக்கு என்ன நிலைமை? நாங்கள் சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி? கடைசி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சகருடைய நேரம் முடிவடைஞ்சிருச்சு. பாங்கு சொல்வதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே சகர் நேரம் முடிவடைஞ்சிருச்சு, எல்லாரும் நியத்து வச்சுக்கீங்க என்று ஒரு இல்லாத ஒரு அறிவிப்பை செய்து அங்கே நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை மீறப்படுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சூரியன் மறைஞ்சிருச்சு, 6:02க்கு சூரியன் மறைகிறது என்று திட்டவட்டமாக தெரிந்தாலும் பேணுதல் என்ற பெயரில் ஒரு 5 நிமிஷத்தை கூட்டிக்குவோம், ஒரு 4 நிமிஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி லேட்டாக நோன்பு திறக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமில்ல,
சுன்னத்தான நோன்புகள். நபிகள் நாயகம் எத்தனையோ சுன்னத்தான நோன்புகளை சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பது நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து. நோன்பிற்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 நோன்பு வைக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து. ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பிருப்பது நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து. முஹர்ரம் மாதத்தில் 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நோன்பிருப்பது நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து. ஆனால் இன்றைக்கு வழிகாட்டி தரப்பட்ட இந்த சுன்னத்துகள் எல்லாம் சொல்லித் தரப்படுவதில்லை. பல பேருக்கு இது தெரியவே செய்யாது. 13, 14, 15 நோன்பு இருக்கா தெரியாது. ஷவ்வால் மாதம் 6 நோன்பு தெரியாது. திங்கள் வியாழ நோன்பு தெரியாது. முஹர்ரம் மாத நோன்பு தெரியாது. ஆனால் ஷபே பராத் என்று சொல்லி அதுக்கு நோன்பு, மேராஜ் என்று சொல்லி அதற்கு நோன்பு. நபிகள் நாயகம் சொன்னார்களா ஷபே பராத் என்று ஒரு இரவு உண்டா? அதுல ஒரு 3 யாசின் ஓதனம் என்று சொல்லி உருவாக்கி வைத்து அன்னைக்கு நோன்பு வச்சா சிறப்பு ஏற்பாடு பண்ணி ஷபே பராத்துக்கு இரவு நேரத்தில் வணக்கம் செய்து, எங்கிருந்து கண்டீர்கள் ஷபே பராத்து? பராத்துடைய இரவு வழிபாடு. நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு பொன்மொழியை காட்ட முடியுமா? திருமறை குர்ஆனில் இந்த பராத் இரவு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அதுக்கு நோன்பா? மேராஜ் இரவுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிபாடு. ரஜப் மாதம் 27 அதுக்கு தனியா நோன்பு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மேராஜ் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனார்கள். அது இஸ்லாத்தில் உள்ளது, மறுக்கல. என்னைக்கு போனாங்கன்னு தெரியுமா? எந்த வருஷம் போனாங்கன்னு தெரியுமா? எந்த ரெக்கார்டும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்ற விண்வெளி பயணத்துக்கு போனார்கள். அல்லாஹ்வோடு பேசினார்கள், தொழுகையை வாங்கி வந்தார்கள், நரகத்தை கண்டார்கள், சொர்க்கத்தை கண்டார்கள். அது நடந்தது உண்மை. என்னைக்கு நடந்துச்சு? இவர்களாக ஒரு தேதியை நிர்ணயம் செய்து வைத்துக் கொண்டு ரஜப் 27 யாரு சொன்னார்? எந்த சஹாபி சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? எந்த ரெக்கார்டும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு இருந்தார்களா? சஹாபாக்கள் நோன்பு வைத்தார்களா? எந்த ரெக்கார்டும் இல்ல. இவர்களாக உருவாக்கி வைத்துக் கொண்ட பிதஅத்தான நோன்புகள், வழிபாடுகளின் பெயரால் இல்லாத பிதஅத்துகள் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற சுன்னத்துகள் இந்த ஜமாத்திலே அழிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இபாதத்துகள் ஒரு புறத்தில் இப்படி அழிக்கப்படுகிறது, இன்னொரு புறத்திலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், நடைமுறை வாழ்க்கையில் சுன்னத்தில்லை, திருமணத்தில் சுன்னத்தில்லை, இறந்த வீட்டில் சுன்னத்து இல்லை, பெருநாள் தொழுகையில் சுன்னத்தில்லை, நோன்புகளில் சுன்னத்தில்லை. சரி, அடிப்படை கொள்கையிலாவது இந்த சமுதாயம், இந்த சுன்னத்து ஜமாத்து தங்களது கொள்கையை பற்றி பிடித்திருக்கிறதா? வேற வேற காரியத்தில் தப்பு செய்தால் கூட பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி கொள்ள வாய்ப்புண்டு. அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் எந்த அடித்தளத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்கிற விதத்தில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இருப்பதை பார்க்கிறோம். நம்பிக்கைகளே தகர்ந்து போய் இது இஸ்லாம் என்ற கட்டிடம் ஏகத்துவத்தின் மீது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த அஸ்திவாரத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது.
இந்த அடிப்படை அஸ்திவாரத்தையாவது முஸ்லிம் சமுதாயம் பாதுகாத்திருக்கிறதா? அதையும் தகர்த்து எறிந்து அதிலேயும் இல்லாத பல நம்பிக்கைகளை உள்ளே நுழைத்து எப்படி நுழைக்கிறார்கள்? குறிப்பிட்ட சில மாதங்களின் பெயரால், அந்த மாதத்திலே செய்யக்கூடிய சடங்குகளின் பெயரால் இஸ்லாத்தின் அடிப்படையை தூக்கி சாப்பிடக்கூடிய காரியங்கள். ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டார், நபிகள் நாயகம் பிறந்த மாதம் என்று சொல்லிக்கொண்டு, நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, அரபி மொழியில் பொருள் புரியாத விதத்தில் மௌலூத் என்ற பாடலை எழுதி வைத்து நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுகிறோம், சுபஹான மௌலூத் ஓதுகிறோம். நபிகள் நாயகத்தை புகழுங்கள் வேண்டாம் என்று சொல்லல. புகழ்றதுங்க என்ன சொல்லி புகழ்றீங்கன்னு சொல்றவருக்கு புரியணும், அது கேட்கிறவருக்கு புரியணும். அதுதான் புகழ்ச்சி. என்ன சொல்றோம்னே தெரியல, என்ன சொல்லி புகழ்கிறோம்னு தெரியல, அது ஒரு புகழ்ச்சியா? நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு லட்சோபலட்சம் செய்திகள் உண்டு, நாங்க மறுக்கல. நபிகள் நாயகத்தின் வீரத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் தியாகத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் இபாதத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் இறையச்சத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் ஆட்சி முறையை புகழுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை புகழுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய சமூக வாழ்க்கையை புகழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்கு லட்சோப லட்ச செய்திகள் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் சொன்ன அடிப்படை விதிகளை தகர்த்து எறிந்து அவர்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். புகழ வேண்டாம் என்று சொல்லல, எல்லை கடந்து புகழாதீர்கள். இது மாதிரி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, இறைவனின் இடத்திலே கொண்டு போய் வைத்து அவர்களை புகழ்ந்தார்களோ, அத மாதிரி என்ன புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் செய்கிற ஒரு காரியத்தை நானும் செய்வேன் என்று என்னை புகழாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி சென்ற ஒரு எச்சரிக்கை. இந்த புகழே உள்ளத சொல்லி புகழ். எப்படி புகழே? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி புகழுங்கள். வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி புகழுங்கள். அல்லாஹ்வுக்கு நான் நல்ல அடிமையா இருந்திருக்கிறேன், அதை விளக்கு மக்களுக்கு. அல்லாஹ் சொன்ன தூது செய்திய உலகத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கிற நல்ல தூதரா இருந்திருக்கிற, அதை சொல்லி புகழு. எல்லை கடந்து புகழாதே ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆனால் இந்த அரபி மொழியில எழுதப்பட்டிருக்கிற மௌலூத் பாடல்கள் என்ன சொல்லி புகழ்கிறது தெரியுமா? நபிகள் நாயகத்தை எல்லை மீறி அல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தை, அல்லாஹ்விடம் இருக்கிற பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி மௌலூத் பாடல்களில் இந்த சமுதாயம் புகழ்கிறது. எப்படி? அந்த கஃபாருல் ஹதாயா வல் ذுனூபில் முபிகாத், மௌலூத் வரிகள்ல இருக்கிற ஒரு பாடல்ல இருக்கிற ஒரு வரி, அழித்து விடக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவரே. ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த பாட்டு படிக்கிறது எப்படி? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் என்று ஆரம்பித்து, நபியே சலாம் உண்டாகட்டும், ரசூலே சலாம் உண்டாகட்டும், ஹபீபே சலாம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுகிற துணியை ஆரம்பித்து உள்ள போக போக விஷக்கருத்துக்கள், அழித்து விடுகிற பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவரே. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? மனிதனை அழிக்கக்கூடிய பாவத்தை நான் மன்னிப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? வமை யக்ஃபிருத் ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனடா இருக்கிறான்?
பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிப்பதற்குரிய அதிகாரம், மன்னிப்பதற்குரிய தகுதி அது அல்லாஹ்விற்கு மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லலாம் இருந்தால் இன்னும் சொல்லாங்க சொல்லலாம், நான் என்னுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் என் இறைவனிடத்தில் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பானா? இங்க ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. அல்லாஹ்வுக்கு போட்டியா மன்னிப்பாங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே, உம்முடைய முந்தைய பாவத்தையும் உம்முடைய பிந்தைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவத்தை கூட அல்லாஹ் தான் மன்னிக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே உண்டா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உண்டா? நபிகள் நாயகத்திலே உண்டா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போய் அல்லாஹ் செய்யற வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்கன்னு, எதை செய்யாதேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எப்படி என்ன புகழாதேன்னு சொன்னாங்களோ, அந்த வார்த்தைகளில் நபிகள் நாயகத்தை மௌலூது பாடல்கள் புகழ்கிறது. அது மட்டுமா, அந்த பாடலை படித்து பார்த்தால் கிண்டல், அறிவுக்கு பொருந்தாத வாதங்கள், இஸ்லாத்தின் அடிப்படை கூட தெரியாத ஒருவரால் எழுதப்பட்ட புத்தகம் அது என்பதை அந்த பாடல்களே பல இடங்களில் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி ஒரு பைத்தம் எடுத்த உடனே முதல் பாடல், முதல் பைத்து, அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாய், இப்படிதான் ஆரம்பிக்கும். நபிமார்களின் அலங்காரமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 04425215226. அத்தோட விடுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு பட்ட பெயரா சூட்டி 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 அஸ்ஸலாமு அலைக்க அத்கல் அத்கியாயி அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஃபல் அஸ்பியாயி. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, நபிமார்களின் முத்திரையே, இறை தூதர்களின் அலங்காரமே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நபிகள் நாயகத்துக்கு சலாம் சொல்லுகிற விதம் இதுதானா? ஒருத்தருக்கு சலாம் சொல்லுறது சாதாரண இப்படி சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தடவை சொல்லுவோம். அவருக்கு அது காதில் விளங்கலன்னா கூட ஒரு தடவை சொல்லுவோம். அதுவும் விளங்கலாட்டி போய்கிட்டே இருப்போம். ஒரு தடவை சலாம் சொல்லுவது ஓகே. திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு சலாம் சொல்லி பாருங்க என்ன நடக்கும் நடைமுறையில. ஒருத்தர் வர்ணிச்சு சலாம் சொன்னா கோபம் தான் வரும். ஒருத்தருக்கு கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறவரே சலாம் அலைக்கும், மஞ்சள் கலர் பேண்ட் அணிந்திருக்கிறவரே சலாம் அலைக்கும். இப்படி ஒண்ணு ஒண்ணா சொன்னால் கேட்கிறவர் அலைக்கும் சலாம் பதில் சொல்லுவாரா? என்ன கிண்டல் பண்றீங்க? அடிக்க வருவாரா? அடிக்க வருவார், கோபப்படுவார். நாம ஒருவருக்கு ஒருவர் எதை செய்தால் கோபப்படுவோமோ, எதை கிண்டல் என்று நினைப்போமோ, அதே காரியத்தை நபிகள் நாயகத்தை அழைத்து அப்படிப்பட்டவரே சலாம், இப்படிப்பட்டவரே சலாம், இது நபிகள் நாயகத்துக்கு சலாம் சொல்லுகிற முறையா அல்லது அவர்களை கேலி செய்கிற விதமா என்பதை மௌலூது பாடல்களை ஓதுகிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த பாடல் ஏதோ இபாதத்து இஸ்லாத்துடைய அடிப்படை அப்படி நினைச்சுக்கிட்டா செய்யறாங்க, அதனால உருவாக்கப்பட்டுச்சா? எல்லாம் வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதை ஓதக்கூடியவர்களுடைய சம்பளத்திற்காக, ஊதியத்திற்காக, காசு பணத்திற்காக. அதனால்தான் காசு கூட கூட அந்த ஓதக்கூடிய நேரம் கூடுது. காசு குறைய குறைய ஓதுற நேரமும் குறையுது. 500 ரூபாய் கொடுக்கிற வீட்டுக்கு மணிக்கணக்கில் ஓடு வருவாங்க. 50 ரூபாய் கொடுக்கிறவருக்கு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வர்றாங்க. அதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இது இபாதத் இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து எறிந்து நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் சொன்ன கொள்கைகளை, அவர்கள் போதித்த கொள்கைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய மகா கெட்ட காரியம் என்பதனை மௌலூதை ஓதக்கூடியவர்கள் யோசித்து பார்க்கணும். ரபியுல் அவ்வல் என்ற பெயரால் இப்படி ஒரு விதத்திலே இஸ்லாத்தின் அடிப்படை மீறப்படுகிறது. அதே மாதிரி அதுக்கு முந்தின மாசம், இப்ப இந்த மாசம் சஃபர், நாம இருக்கிற சஃபர் மாதம், இந்த மாதத்தின் பெயரால் சில வேளைகள் அந்த நம்பிக்கை, சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளின் பெயரால் இஸ்லாத்தின் அடிப்படையை தூக்கி குப்பையில் போடுகிறோம். இது என்ன சஃபர் மாதம்? சஃபர் மாதத்திற்கு நம்முடைய சமுதாயம் வைத்திருக்கிற பேர் என்ன? அது ஒரு பீடை மாதம், இது ஒரு கெட்ட மாதம். இந்த மாசத்துல கல்யாணம் முடிக்க கூடாது, இந்த மாசத்துல நல்ல காரியம் பண்ணக்கூடாது, இந்த மாசத்துல திருமணமான புதுமண தம்பதியர்களை சேர்த்து வைக்க கூடாது. யார் சொன்னது? கெட்ட மாதம் என்று யார் சொன்னார்? மாதத்திலே கெட்டது நல்லது என்று உண்டா? கேட்டா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாசத்துலதான் நோய்வாய்ப்பட்டார்கள், அந்த நோயில தான் ரசூலுல்லாஹ் மரணத்தை தழுவினார்கள். எனவே நபிகள் நாயகத்திற்கு நோய் ஏற்பட்ட மாதம் கெட்ட மாதம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் ஏற்பட்ட மாதம் கெட்ட மாதம்னா நபிகள் நாயகம் மரணத்தை தழுவிய மாதம் அதை விட கெட்ட மாதமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல்ல இறந்தாங்கல்ல, ரபியுல் அவ்வல் அதை விட கெட்டதுன்னு சொல்லி உண்மையில ரசூலுல்லாஹ் சஃபர் மாதத்தில் நோய்வாய்ப்பட்டார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சஃபர்ல ஒரு நோய் ஏற்படல. ரபியுல் அவ்வல் பிறை ஒண்ணுலதான் நபிகள் நாயகம் அவர்கள் நோய் வருகிறவர்களுக்கு மரணம், எந்த நோயிலே மரணத்தை தருகிறார்களோ அந்த நோய் ரபியுல் அவ்வல் பிறை ஒன்றிலே வியாழக்கிழமை படுக்கையில் படுக்கிறார்கள். அடுத்த வார வியாழக்கிழமை அந்த நோய் அதிகரிக்கிறது.
கடுமையான உச்சகட்டத்தை அடைகிறது. அதுல 12வது நாள் திங்கட்கிழமை மரணத்தை தழுவுகிறார்கள். சஃபர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு நோயே வரல, படுக்கையில விடல. நபிகள் நாயகத்துக்கு சஃபர் மாதத்தில் நோய் ஏற்பட்டதாக சொல்றதே ஒரு தப்பான வரலாற்று பிழை. இல்லாத ஒன்றை சொல்லிக் கொண்டு அது பீடை மாதம், அது கெட்ட மாதம். யார் சொன்னது? மாதத்தில் கெட்டது நல்லது என்ன இருக்கிறது? ஒரு மாதத்திற்கு நல்லதை செய்கிற ஆற்றலோ கெட்டதை செய்கிற ஆற்றலோ உண்டா? அல்லாஹ் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோய்படுத்துகிறான். எப்படி? அவன் காலத்தை திட்டுகிறான். காலத்தை நல்ல காலம் கெட்ட காலம் திட்டுறான். நாசமா போன நாள் எமகண்ட ராக காலம் என்று சொல்லி காலத்தை அவன் ஏசுகிறான். நான் தானே காலத்தை படைத்தேன், அப்ப அவன் என்ன தானே திட்டுகிறான், எனக்கு தானே நோவினை ஏற்படுத்துகிறான். காலத்தில் என்னப்பா நல்ல காலம் கெட்ட காலம் இருக்கிறது அல்லாஹ் கேட்பதாக நபிகள் நாயகம் கேட்கிறார்கள். காலத்துக்கு நல்லதே கெட்டதே செய்கிற ஆற்றல் உண்டா? அப்படி பார்த்தா உலகத்துல கெட்ட காலம் என்று தீர்மானிக்கப்பட்டதுல உலகம் முழுக்க கெட்டது இருக்கிறதா? அப்படி நடந்துச்சுன்னா ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். உலகத்திலே எந்த நிமிஷத்திலேயும் இந்த நிமிடத்தில் கெட்டதுதான் நடக்கும் என்று திட்டவட்டமா சொல்லவே முடியாது. அல்ல நல்லதுதான் நடக்கும் என்று திட்டவட்டமா அறிவிக்க முடியாது. நல்லது நடக்கிற அதே நேரத்தில் கெட்ட ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், அதே நேரத்தில் இன்னொருவருக்கு கெட்டது நடக்கும். ஒரு நேரத்தில் ஒரு குடும்பத்திலே மரணம் சம்பவிக்கும், அவர் அதை தனக்கு கெட்டதாக நினைப்பார். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் இன்னொருவருக்கு குழந்தை பிறக்கும், அவர் அதை தனக்கு சந்தோஷமாக நினைப்பார். ஒவ்வொருத்தருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நல்லதும் கெட்டதும் அமைகிறதே ஒழிய காலம் நல்லதாக இருக்காது, ஒரு காலமே கெட்டதாக இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஓடி வர்றாங்க, ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சு கடல் குறுக்க வருது, கடலை அடிக்க சொல்றாங்க, கடல் பிளக்குது, காப்பாற்றப்படுறாங்க. ஃபிரௌன் உள்ளே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். ஒரு கெட்டவன் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆவது நாள் ஒரு கெட்டவன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். அது அவனுக்கு கெட்ட நிகழ்வு. காலம் சுழல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கு பிறகு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு, முஆவியாவுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அவர்களுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா அவர் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். அந்த நாளில் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. கூபாவுல யாருக்கும் யஸீதுடைய படைகளுக்கும் நபிகள் நாயகத்துடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது. அந்த நாளில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரே நாள் முஹர்ரம் மாதம் 10. அந்த முஹர்ரம் 10 ஒரு கெட்டவன் கொல்லப்பட்டான். அதே முஹர்ரம் 10 ஒரு நல்லவர் கொல்லப்படுகிறார். நபிகள் நாயகத்துடைய பேரர் கொல்லப்படுகிறார். ஒரு காலம் கெட்ட காலமாக இருந்தால் ஒரே காலத்தில் 2 பேருக்கு 2 நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? நல்லவரும் கொல்லப்பட்டு கெட்டவரும் கொல்லப்பட்டால் காலத்துக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த அருகதையும் கிடையாது. காலத்தை வச்சு நல்லது கெட்டது பேசி அல்லாஹ்வை நோவினைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த வரம்புகளை மீறக்கூடிய காட்சி சர்வ சாதாரணமான நம்ம சமுதாயத்தில் ஒரு கல்யாணம் வைக்கிறதா இருந்தா அஜரத்தில் போய் நல்ல நேரம் கேட்டு கேட்கிறோம்.
ஒரு வீடு குடி போகிறதா நல்ல நேரம் கெட்ட நேரம் கேட்கிறோம். அது என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் முடியுமா? மற்ற சமுதாயத்தை பாருங்கள், திருமணம் செய்கிறார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து பார்த்து துருவி ஆராய்ந்து ஆராய்ந்து கட்டுகிறார்கள். நல்ல நேரத்தில் கெட்ட கல்யாணம் கூட நல்லதா இருக்கணும் இருக்குதா? இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்திலே ஸ்ரீரங்கம், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்போம், பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வெளியாக எல்லோரும் கண்டு வேதனைப்பட்ட ஒரு நிகழ்வு. குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை ரொம்ப கூடுதலா பார்க்கிற சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவங்களை விமர்சிக்கிறேன் சொல்லல, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது என்று புரியுறதுக்காக சொல்கிறேன். எந்த அளவுக்கு நல்ல நேரம் பார்க்கிறாங்க என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு நல்ல நேரம் வரட்டும் என்று சொல்லி 28 வயது வரைக்கும் அந்த பெண்ணை பாதுகாத்து வச்சிருந்தீங்க. இப்ப கல்யாணம் முடிக்க கூடாது, 18 வயசுல முடிக்க கூடாது, 20ல முடிக்க கூடாது, முடிச்சா நல்லதில்லை என்று சொல்லி 28 வயது வரைக்கும் அந்த பெண்ணை காக்க வைத்து நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ஊரார் கூடி உறவினர் கூடி திருமணம் செய்கிறார்கள். திருமணம் நடக்கிற அந்த நேரத்தில், நல்ல நேரம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த தினத்தில், அந்த நிமிடத்தில் மேலே இருக்கிற ஓலை கூறி தீப்பிடித்து பற்றி எரிந்து கீழே விழுந்து வந்திருந்த சபையோர் 58 பேர் அதே இடத்தில் கருகி சாம்பலானதை நாம் பார்த்தோம், படித்தோம். நல்ல நேரம் இருந்தால் நடந்திருக்க கூடாது அல்லவா? இது ஒருத்தர் நல்ல நேரம் சொல்றாங்க, நல்ல நேரம் ஜோசியர் சொன்னாரு, நல்ல நேரம் ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்க, எல்லோரும் நல்ல நேரம் என்று தீர்மானித்த ஒன்று அந்த இடத்தில் வந்து அத்தனை பேருக்கும் கெட்ட நேரமாக மாறி போனது எப்படி? காலத்தை பிரிக்கிறது மார்க்கத்தில் கூடாது. அது அல்லாஹ்வை யோசனைப்படுத்துகிற காரியம். அது இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெருகி கிடப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிற இன்னொரு மகா மட்டமான ஒரு காரியம், ஊருக்கு ஊர் பெருகி கிடக்கிற, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தமிழகத்திலே வசிக்கிறார்களோ அந்த கிராமங்கள் முதற்கொண்டு பெருநகரங்கள் வரை அத்தனை இடங்களையும் வியாபித்திருக்கிற ஒரு பெரிய முசீபத்து, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிற, சுன்னத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தில் தலை சீவுகின்ற மகா கெட்ட காரியம். இறந்துவிட்ட நல்லடியார்களின் பெயரால் எழுப்பப்பட்டிருக்கிற தர்காக்களில் நடத்தப்படுகிற அனாச்சாரங்கள். ஒருத்தர் நல்லவர் சொல்லி அவர் இறந்தவுடன் அடக்க ஸ்தலத்தில் ஒரு பெரிய தர்காவை எழுப்பலாமா? நபிகள் நாயகம் எழுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்களா? இதுதான் சுன்னத்தா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இறந்துவிட்ட நல்லடியாரின் அடக்க ஸ்தலத்திலே வணக்க ஸ்தலத்தை எழுப்புகிறார்களோ அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் செய்தார்கள். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகலு குபூர் அன்பியாஹிம் மஸாஜிதா. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்து நாசமாக்கட்டும். ஏன்? அவர்களில் ஒரு இறை தூதர் இறந்து விட்டால் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கினார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும். ஒரு நபியின் அடக்க ஸ்தலத்தில் ஒரு கட்டடத்தை கட்டினவங்களை சபிக்கட்டும்னா, நாம இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமோ அடக்க ஸ்தலத்தில் கட்டடம் கட்டி இருக்கிறோமே, அல்லாஹ் விட்டு வைப்பானா? பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பானா? சும்மா இருப்பானா? இன்னும் சொல்வதாக இருந்தால், நாம கட்டி வச்சிருக்கிற ஆட்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கே தெரியாது. நல்லவர்களாகவும் இருக்கலாம், கெட்டவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். உலகத்தில் வேணா நல்லவங்க கெட்டவர் நம்ம தீர்மானிக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையில் ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நம்மால் எப்படி தீர்மானிக்க முடியும்? கொடுக்கல் வாங்கல நாணயமா இருக்கிறாரா? பொண்ணு கொடுத்தா வச்சு காப்பாற்றுவாரா? கல்லாப்பேட்டியில உட்கார வச்சா கம்பி நீட்ட மாட்டாரா? இதைத்தான் நாம தீர்மானிக்க முடியும். அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய பாதுகாவலர், அல்லாஹ்வுடைய நல்லையா யாரையார் சொல்ல முடியுமா?
நாம உருவாக்கி வச்சிருக்கிற எந்த அவுளியாக்கும் நாம சர்டிபிகேட் பிடிக்க முடியாது. ஆனால் நபிமார்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள், நல்லடியார்கள் தான். அல்லாஹ்வால் திருமறை குர்ஆனிலே உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட இறை தூதர்கள். அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்குறவங்க நாசமா போக வேண்டும் என்றால், இவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் வழிபாட்டு தலத்தை உருவாக்குறால் நல்லா வாழ்ந்துருவாங்களா? தர்கா கட்டுகிறவர்கள், அதே போய் வழிபாடு செய்கிறவர்கள் யோசித்து பார்க்கணும், எது சுன்னத்து, எது நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிபாடு வழிமுறை. அது மட்டும் இல்ல, கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களில் நடக்கக்கூடிய கந்தூரி விழாக்கள், இங்க நாளைக்கு வரப்போகுது கந்தூரி, நாங்கள்ல உருசு கொண்டாட போறாங்க. ஏன் கந்தூரி, எதுக்கு உருசு கேட்டா சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்ல மனிதர் இல்லையா, அவர் நாங்க ரொம்ப நேசிக்கிறோம், அவர் மீது நாங்கள் வைத்திருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய இந்த நினைவு நாளில் மக்களுக்கு உணவாக்கி போட்டு விழா கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு தந்தூரியும் உருசும் கொண்டாடுகிறீர்கள். நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லிம் அதிகமாக பாசம் வைக்க தகுதி படைத்தவர் யார்? உலகத்திலே, உலக வரலாற்றிலேயே ஒரு முஸ்லிம் யார் அதிகமாக நேசிக்கணும், யார் மீது பாசம் வைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? கேட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நாங்களும் சுன்னத் ஜமாத்தாச்சே, ரசூலுல்லாஹ் நாங்களும் மதிப்பவே, மதிக்கிறார்கள், மறுக்க முடியாது. எப்படி மதிக்கிறார்கள்? நபிகள் நாயகத்தை யாராவது பேசிவிட்டால் கோபம் வருகிறது, நபிகள் நாயகத்துக்காக மீளாது விழா எடுக்கிறார்கள், நபிகள் நாயகத்தை புகழ்ந்து மேடையில் பேசுகிறார்கள், நபிகள் நாயகத்தை சித்தரித்து, கேலியாக சித்தரித்து யாரேனும் ஒரு கார்ட்டூன் போட்டால் டென்மார்க்கில் ஒரு அயோக்கியன், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் கொந்தளித்தது, ரோட்ல இறங்கிச்சு, ஆர்ப்பாட்டம் செய்தது. எவன் அந்த படத்தை வரைந்தானோ அந்த கயவனை தலையை வெட்டு என்று கொக்கரித்தார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹின் மீது நேசம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் கூட சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, ஒட்டுமொத்த மக்கள் திரளை விட என்னை அதிகமாக நேசிக்காதவரை உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்று சொன்னார். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப நேசிக்கிறோம், நாம நேசிக்கிறோம், எல்லோரும் நேசிக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் தானே அதிக நேசத்திற்குரியவர்கள். இவர்களை விட நேசத்திற்காக ஒருத்தரின் கல்லறையில் கந்தூரி நடக்கும் என்றால் அதற்கு அதிக தகுதி நபிகள் நாயகத்தின் கல்லறைக்கு உண்டா இல்லையா? நபிகள் நாயகத்தின் மன்னரைக்கு உண்டா இல்லையா? அங்க ஒரு கந்தூரி உண்டா? நீங்கள் மதிக்கிற இந்த அவுளியாவை விட நபிகள் நாயகத்தை ரொம்ப மதிக்கிறீங்கல்ல, உசுருக்கு மேல மதிக்கிறீங்கல்ல, உசுர கொடுக்க கூட தயாரிக்கிறீங்கல்ல. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தில் ஒரு கந்தூரி விழா உண்டா? ஒரு உருஸ் நிகழ்ச்சி உண்டா? ஒரு கொடியேற்றம் உண்டா? ஒரு மாலை மரியாதை உண்டா? ஒரு சந்தனம் பூசுதல் உண்டா? ஒரு ஜியாரத் என்ற பெயரில் இல்லாத அனாச்சாரங்கள் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே கிடக்கிற அந்த கடைசி நாட்களில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சமுதாயத்தின் முன்னிலையில் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அல்லாஹும்ம லா தஜஅல் கபரி ஈதா, இறைவா என்னுடைய அடக்க ஸ்தலத்தை, மன்னரையை, கபரை நீ விழா கொண்டாடுகிற இடமாக்கி விடாது, ஒரு வழிபாட்டு தலமாக்கி விடாது, அங்க ஒரு கந்தூரி நடக்க வச்சிடாத, அங்க ஒரு கொடியேற்ற விட்டுறாத. மக்களை பார்த்து சொல்றாங்க, லா தஜஅலு கபரி வஸனை யுஅபத், மக்களே எனது கபரை, எனது மன்னரையை நீங்கள் விழா கொண்டாடுகிற இடமாக, வணங்கப்படுகிற தலமாக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை, மக்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை. தன்னுடைய கபரிலே கந்தூரி கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள் என்றால், அவர்களுடைய மன்னரையிலே கந்தூரி எடுக்க கூடாது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற வேறு யாருடைய கபரிலையாவது கந்தூரி விழா கொண்டாட முடியுமா? கொடிக்கட்டு நடத்த முடியுமா? உருஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய முடியுமா? இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த நிகழ்ச்சிகளும் எத்தனை கேடு கெட்டதாக தெரியுமா? எத்தனை மோசமாக நடக்கிறது தெரியுமா? பல ஊர்களில் பார்க்கிறோம், பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல், கூத்து கும்மாளங்கள், என பக்தியின் பெயரால் தான் நடத்துறீங்க. கந்தூரிங்கிறது எப்படி நடத்துறீங்க? ஒரு ஆன்மீகத்தின் பெயரால். தப்பான ஆன்மீகம், தப்பான பக்தி, விட்டுருவோம். தப்போ சரியோ அது என்றால் பக்தி தானே. பக்தி பரவசமான ஒரு இடத்துல போய் அறகுறையோட பொம்பளைய டிரெஸ் போட்டு அறகுறை டிரெஸ்ஸோட ஆட விடுறீல, பாட விடுறீல. எதுக்கு? அவளியா இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? அவளியாவுக்காக வேண்டி நடக்கிற நிகழ்ச்சி என்றால் அறகுறை டிரெஸ் போட்டு ஆட விட்டு அதை ஒரு அவளியா ரசிப்பார்னா அவன் அவளியாவா? அவனை விட மகா அயோக்கியவர் எவனும் இருக்க முடியுமா இஸ்லாத்துல? முஸ்லீம்ல இஸ்லாமியெல்லாம் வெறுக்குது, அருவருப்புன்னு சொல்லுது. நாகரிகத்தை சொல்லி தந்த மார்க்கம், பெண்கள் தங்கள் உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதனை செய்த மார்க்கம், அந்நிய ஆண்களுக்கு முன்னர் தங்கள் வளைவு நெளிவுகளை வெளிப்படுத்தக் கூடாது என்பதை கட்டளையாக போட்டு தந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இசை கச்சேரி, பாட்டு, கூத்து, கும்மாளம், இது சுன்னத்தா? இது இஸ்லாமா? இது நபிகள் நாயகத்தின் போதனையா? செய்கின்றவர்கள் யோசித்து பாருங்க. யாரையும் திட்டுறதுக்கான நேரம் போடலை. இப்போ நீங்களாம் அயோக்கியர்கள், நாம மட்டும்தான் அயோக்கியர்கள் அப்படின்னு எங்களை பற்றி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு போடப்பட்ட மேடைகள் செய்யப்படுகிற பிரச்சாரம் இல்லை இது. ஏன்னா அல்லாஹ் அதுக்கு எங்களுக்கே தடை விதிச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருக்கிறான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எங்களை யோக்கியன்னு சொல்றதுக்கு மேலே இல்ல. நாங்க சொல்றது நீங்க பரிசீலித்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் இல்லை. சுன்னத் என்று சொல்கிறோம், ஜமாத், சுன்ன ஜமாத் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் தகுதியாளர்களா? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மேடு வருடத்திலும் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? ஒண்ணுவனே யோசித்து உரசி பார்க்க நம்ம கையில இருக்குது. தொலைஞ்சு போயிடல.
திருமலை குர்ஆன் கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தின் போதனை நமது கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை உரசி பார்த்து நம்ம வாழ்க்கையை பரிசீலனை பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இன்னும் சொல்றதாக இருந்தால், இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது மற்ற எத்தனையோ தீமைகளை விட, நாம செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்களை விட, இந்த தர்கா வழிபாடுகள், அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இறந்தவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த நிகழ்வு இருக்குது. அல்லாஹ்வுடைய இடத்துல அவனது படைப்புகளை கொண்டு போய் வைக்கிற இணை கற்பிக்கிற பாவம் இது. அவன்கிட்ட கேட்க வேண்டிய கோரிக்கை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க போய் கேட்கிற பெரும் குற்றம் இது. இந்த குற்றத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே இறைவன் வர்ணிக்கிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் இருக்கிற மற்ற பாவங்களை தான் விரும்பினால் மன்னிப்பான். இந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுத்தர முடியாத பாவம். எதை கேட்கிறதா இருந்தாலும், என்ன கோரிக்கையா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நேரடியா கோரிக்கை வைங்க. அவன் ஒன்னும் செவிடன் இல்லை, அவன் ஒன்னும் தூரத்தில் இல்லை. அவுளியா வழியாக அல்லாஹ்விடத்தில் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு புரோக்கர் தேவையில்லை. உலகத்தில் ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு புரோக்கர் தேவைப்படலாம். உலகத்தில் ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இணை தரகர் தேவைப்படலாம். ஏன்னா அதிகாரியை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அதிகாரியை தெரியாது. ஆனா படைச்ச ரப்பிடத்தில் அணுகுவதற்கு புரோக்கர் தேவையில்லை. நேரடியா கையெழுங்க, அவன் உங்களுக்கு கேள்விக்கு பதிலுக்கு காத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறார், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு நெருக்கம்? வனஹு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாம் அவனது பிடரின் நரம்பை விட நெருக்கத்தில் இருக்கிறோம். மனுஷன் என்றாலே மூளையை வச்சுதான் ஒரு மனுஷன். மூளை இல்லாட்டி மனுஷனே இல்லை. வெறும் கையோ அல்லது காலோ மனிதர்கள் இல்லை. மூளை சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் மனிதனை தீர்மானிக்கிறோம். அந்த மூளைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் மூளை, பிடரி நரம்பு. இந்த இடத்திலிருந்து கவனித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இறைவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இடத்தில் இருக்கிறவன் உன் பேச்சை கேட்டால் எப்படி கேட்பானோ அப்படி அல்லாஹ் உன் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதனால அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு ஆளை கூப்பிடாத, நேரடியா கேளுங்க, அவனிடத்துல துவா செய்யுங்க. அவனை நான் நம்ம கடந்த காலத்திலே செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவனிடத்திலே கையெழுந்து மன்னிப்பு கோருங்கள். வாழுகிற காலத்தில், உயிரோடு இருக்கிற தருணத்தில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு தேடிக்கொண்டால் அல்லாஹ் மன்னிக்கின்ற தயாரனாக இருக்கிறான். நாம் அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோராமலே மரணித்து விட்டால் நாளை நிரந்தரமாக வெந்து சாகக்கூடிய அந்த நரக நெருப்பிலே வீழ்ந்து கரிந்து விடுவோம் என்பதை எண்ணி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு உண்மையான சுன்னத்து ஜமாத்தினராக, நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றி வாழுகிற மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. அல்லாஹ்